மக்களே இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக 3 மணி ஆகுது. நைட்டு 3 மணிங்க, மதியம் 3 மணி இல்லை. இன்றைக்கி வந்து சாட்டர்டே ஸ்குவாட் கிளாஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் டேரெக்டாக ஜிம்முக்கு வந்தாச்சு. ஜிம்மில் யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருக்கிறேன். ஃப்ரீயாக இருக்குது. ஸ்குவாட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கட் அடிச்சிருப்பாங்க. நான் வந்தது வந்து 2:30 மணிக்கு வந்தேன். 2:30 மணிக்கு கரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டு போனாங்க. போகிறதுக்கு முன்னாடி ரஜா தரோடா ஒர்க் அவுட் போட்டு போயிடண்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற பையன்கிட்ட வந்து லைட்டாக போட்டு வந்தேன். பட் ரிசப்ஷனில் ஆள் இருந்துச்சு, வாங்க பாய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு துணையை தேடணும் அப்படின்னு சொன்னால் வேலைக்கு ஆகாது. நமக்கான ரிசல்ட் வேணும் அப்படின்னா நம்ம தான் இறங்கி மேலே பார்க்கணும். எனக்கு இந்த ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ அதனால் நான் வந்து யாரையுமே எதிர்பார்க்க மாட்டேன். நானே டேரெக்டாக ஜிம்மில் வந்து கரண்ட் இருக்குதோ இல்லையோ, லைட் இருக்குதோ இல்லையோ, ஒரு லைட்டை கூட போட்டு வச்சு நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். நாளைக்கு சண்டே ஜிம் லீவு, அதனால் இன்றைக்கி எப்படியா வந்து ஒர்க் அவுட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஸ்குவாட் கிளாஸ் போட்டாச்சு. ஆக்சுவலி போட்டுட்டு இருக்கிறேன், ஸ்குவாட் கிளாஸ் வந்து போட்டுட்டு இருக்கிறேன். ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோடய கிளைண்ட்ஸே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாக்கிங் போகிறதா இருக்கட்டும், ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ரோ ஆடியில் ப்ரோ தனியாக நடக்கணும், தனியாக போகணும், மாச்சலாக இருக்குது, சடவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பனைமரம் ஏறுறதுக்கு துணை தேர்னா வேலைக்கு ஆகாது. ஏன்னா நமக்கு நல்ல ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தான் இறங்கி ஆகணும். அப்படி இறங்கினா தான் நமக்கான ரிசல்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, கரெக்டாக பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக ரிசல்ட் கொண்டு வந்துடலாம். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 3 மணிக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒர்க் அவுட்டுக்காக ஒரு 1/2 hour வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு 1/2 hour 1 hour அந்த மாதிரி 45 minutes அந்த மாதிரி வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டைமை வந்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் ஹெல்த்தியான லைஃப் வந்து வாழ முடியும். ஏன் ஹெல்த்தியான லைஃப் வாழ முடியும்னு சொல்கிறேன்னா, பெரும்பாலும் டாக்டர்ஸ் கிட்டே போனோம் அப்படின்னு சொன்னால் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, அதுதான் அதிகமாக சொல்கிறாங்க. உங்களுடைய லைஃப் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஹெல்த்தியாக இருங்க.